முருகப்பெருமான வழிபடக்கூடிய சிறப்பான நாட்களில் ரொம்பவுமே முக்கியமானது வைகாசி விசாகம். வைகாசி மாதம் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடியது தான் வைகாசி விசாகம். ஆனால் இந்த வருஷம் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் வேற வேற நாட்களில் வருது. அதனால முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் என்னைக்கு முழுமையாக நிறைஞ்சிருக்கோ அந்த நாள் வைகாசி விசாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் வைகாசி விசாகம் எப்போ எந்த நேரத்தில் வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம். விசாக நட்சத்திரம் எப்போ துவங்குது அப்படின்னா 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:10 தொடங்கியது. அடுத்த நாள் 9ஆம் தேதி 9/6/2025 மாலை 4:40 வரையும் விசாக நட்சத்திரம் இருக்கு. விசாக நட்சத்திரம் முழுமையாக 9ஆம் தேதி இருக்கிறதால வைகாசி விசாகம் இந்த வருஷம் 9/6/2025 கொண்டாடுறோம். அதுவும் மாலை 4:40 வரை தான் விசாக நட்சத்திரம் இருக்குது. அதனால் முருக வழிபாடு செய்கிறவங்க காலையிலே வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில் முருக வழிபாடு பண்ணுறதுக்கான நேரம் என்ன அப்படின்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இல்லை அப்படின்னா 6 to 7:20 வரையும் நல்ல நேரம் இருக்குது. நீங்கள் முருக வழிபாடு பண்ணிக்கலாம். அதை தவற விட்டவங்க 9:10 10:20 வரையும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் முருக வழிபாடு பண்ணலாம். வீட்டில் வேல் விக்கிரகம் இருந்தால் பாலாபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் படைச்சு வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் பாராயணம் பண்ணி முருகப்பெருமான மனதார வழிபடுங்க. இல்லை அப்படின்னா கோவிலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் அபிஷேகத்திற்காக பால் தயிர் வாங்கி கொடுங்க. அன்னைக்கு ஒருத்தவங்களுக்காகவது நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு வில்வ இலைகளை கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த நாள் தான் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் அவதரித்தார். அந்த நாளில் வில்வ இலைகளை கொண்டு முருகப்பெருமானை அர்ச்சிப்பது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகப்பெருமான மனதார வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெற்று எல்லாரும் நல்லா இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.